கிறிஸ்துவே, எங்களுடைய ஊழியங்களில் சிறுவர் வாலிபர் பெண்கள் ஊழியங்களில் எழுப்புதலை தருகிறவர். இயேசு கிறிஸ்துவ விசுவாச குடும்பங்கள் ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புகளை வழி நடத்துகிறவர். ஆமென், ஆமென், ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில் கூட நாங்களும் நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்த இந்த மாதத்தின் எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். முதல் நாளிலே உங்களுடைய மகிமை வெளிப்பட கர்த்தர் எங்களோடு இருந்து கிருபையாக இறங்கி வரும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீ நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமா எங்கள் மத்தியில் நடந்து வரும்படிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓடி நன்றி தெரிவிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வாடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஸோ இந்த நாளில் கூட நாம் ஒரு பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். பரிபூரண ஜீவன் பாடல் புத்தகத்திலே 75வது பாடல். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே, நித்தமும் காத்திடும் கிருபைகளே என்று ஆண்டவரே நாம் அவருடையது ஆதி அந்தமில்லாத அன்பு அவரை நாம் மகிமைப்படுத்தி ஆண்டவரை நாம் பாடி ஆராதிப்போம். துதி உமக்கே இயேசுநாதா, துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே, துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே, நிதமும் காத்திடும் கிருபைகளே இனியே துதித்திடுவோம், நிதமும் காத்திடும் கிருபைகளே இனியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே,
ஆண்டவரே. ஒரு ஜெப ஆவியால் என்னை நிறைத்திட வேண்டும். ஜெபம் இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் இல்லை. நான் சில வேளை நான் இனி ஆலயத்திற்கு வருவேன், ஆண்டவரை சேவிப்பேன், ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பேன் என்றெல்லாம் நாம் தீர்மானம் எடுத்து விடுவோம். ஆனால் நமக்கு சோதனை இக்கட்டு வரும் பொழுது நம்மாலே நிலைத்து நிற்க முடியாது. வீட்டாரே சத்துரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேளை வீட்டாரே நமக்கு சத்துருக்களாக மாறுவார்கள். மாறும் பொழுது நாம் எப்படி நிற்க முடியும்? ஆனால் ஒரு ஜெப ஆவி நமக்குள் இருக்குமே ஆனால் எல்லா சூழ்நிலையிலும், சில வேளை வீட்டார் சத்துரு என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத தூசித்து, அதாவது அசுத்தத்திலே வாழ்கிறவர்களும் தேவனுடைய அன்பை ருசிக்கிறவர்களுக்கு விரோதியாகவும் எழும்புவார்கள். சில வேளை ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் இப்படி செய்யாதீர்கள், இது இப்படி செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு கசப்பாக தோன்றும். அது விரோதியாக மாற்றிக்கொள்வார். ஸோ இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் வரும் பொழுது ஜெப ஆவி நமக்குள்ளே இருக்குமே ஆனால் எந்த நிலையிலும் நாம் தேவ சமூகத்தில் நினைத்திருக்க முடியும். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் கூட ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெப ஆவி தாரும் ஆண்டவரே என்று ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடும் ஆண்டவரே என்று நாம் கேட்டு பாடுவோம். நம்முடைய செயல் இன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு செயல் இருக்கும். இது ஆகவே ஜெபமே என் வாழ்வில் முக்கியமாக இருக்கட்டும். சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம். ஜெபம் என்பது இந்த ஆவிக்குரிய காரியங்களை சொல்கிறோம், அல்லது உலகத்தினுடைய இதில் பணம், பொருள், அல்லது சிலர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இப்போ உபத்திரவங்கள் வரும் பொழுது, குடும்பங்களில் பிரச்சனைகள் அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒரு விபத்துகள், ஏதோ ஒரு நிகழ்ச்சிகள் வரும் பொழுது என்ன செய்வார்கள்? சிலர் நேரே போவார்கள், சினிமா தியேட்டருக்கு போவார்கள். ஆனால் 1 மணி நேரம் 2-3 மணி நேரம் சில வேளை அவர்களுக்கு அங்கே ஒரு பொழுதுபோக்காக நிம்மதியாக இருக்கும். மீதமுள்ள நேரம் என்ன? ஆனால் அதே போல் சிலர் என்ன செய்வார்கள்? அவர்கள் சில விதமான போதைப் பொருளுக்கு அடிமையாவார்கள். அடிமையாகி எனக்கு நிம்மதி இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, வேலையில் நிம்மதி இல்லை அப்படின்னு அடிமைகள் ஆவார்கள். எவ்வளவு நேரம்? அது சில நிமிடம், சில மணி நேரம். ஆனால் அதனுடைய அகோரமான நிலை என்ன? பனியை போல சேற்றில் தான் கிடக்கணும். நேற்று தினத்தில் மாலையில் இந்த கேமராவில் ஒரு இது பதிவாயிருந்தது. அதை பார்க்கும் பொழுது இருதயமெல்லாம் வெடித்தது. ரொம்ப துக்கமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலரும் கேட்டார்கள், இது என்ன இந்த சூழ்நிலைகளை நான் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே சில வேளை அது ஒரு செயல். எனக்கு நிம்மதி இல்லை என்றால் இது ஒரு அதற்காக எடுத்துக்கொள்ளுகிறார்கள், ஏதாவது ஒரு வழியிலே சொல்ல. ஆனால் அது செயலாக ஜெபத்தை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது, ஜெபம் நமக்குள் இருக்கும் பொழுது அந்த கிரியைகளிலே நாம் போகவே மாட்டோம். அந்த நிலைகளெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு எப்படியாகலும் ஒரு 100-200 ரூபாய்க்கு மேலே அது இல்லாவிட்டால் அந்த நிலையிலே தடுமாறி போஸ்டில் போய் இடிக்க வேண்டிய ஒரு நிலை வந்திருக்காது. அதெல்லாம் பார்க்கும் பொழுது அதனுடைய அகோரமான நிலை அப்படி இருக்கிறது. ஆனால் ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக இருப்போமே ஆனால் நிச்சயமாக நம் நிலைத்திருக்க முடியும். ஆகவே அந்த ஜெபத்தை கேளுங்க. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். எனக்கு வீட்டிலையும் வரும், ரட்சிக்கப்பட்டவங்களால் மூலம் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு வரும், ரட்சிக்கப்படாதவர்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வரும், ஊழியக்காரன் மூலமாக உங்களுக்கு வரும், எந்த வழியில் வந்தாலும் விசுவாசிகள் மூலமாகவும் வரும், வெளியில் சுற்றி எல்லாம் வரும், பொருளாதார நெருக்கடி வரும், வேலை ஸ்தலங்களில் வரும். ஆனால் அந்த ஜெபத்தின் மகிமை நமக்குள்ளே இருக்குமே ஆனால் நிச்சயமாக நாம் பாக்கியவானாக நிற்க முடியும். யாரையும் நம்மை தூசிக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை. ஆகவே அந்த ஜெபாவி எனக்குள்ளே வேணும் அப்படின்னு கேளுங்க. நம்ம சில ஆண்டவர் நம்ம கற்று தருவார். உணர்ந்து பாடுவோம். ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியா என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியா என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே,
ஜெப சிந்தையனில் தாருமே. உணர்ந்து பாடுவோம். ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியா என்னை நிறைத்திடுமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரும் என்னிலும் தாரும். இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரும் என்னிலும் தாரும். பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்திடவே. பொறுமையுடன் காத்திருந்து போராடி ஜெபித்திடவே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியா என்னை நிறைத்திடுமே. சோதனை அணுகா விழிப்போடன் ஜெபிக்க சோதனை அதிலும் சொன்னிடா ஜெபிக்க. சோதனை அணுகா விழிப்போடன் ஜெபிக்க சோதனை அதிலும் சொன்னிட ஜெபிக்க. பாவிசத்தின் பலவீனத்தில் ஆவியின் பலன் தாருமே. பாவிசத்தின் பலவீனத்தில் ஆவியின் பலன் தாருமே. எல்லாரும் உணர்ந்து பாடுவோமா. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியா என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தை என்னில் தாருமே. ஜெப சிந்தை என்னில் தாருமே. எந்த சமயமோ எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கு. எந்த சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கு. துதி ஸ்தோத்திரம் ஜெப வேண்டுதல் உபவாசம் என்னில் தாருமே. துதி ஸ்தோத்திரம் ஜெப வேண்டுதல் உபவாசம் என்னில் தாருமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியா என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தை என்னில் தாருமே. ஜெப சிந்தை என்னில் தாருமே. முழங்காலில் நின்று முழு மனதுடனே விசுவாசம் உறுதியில் உண்மையாய் ஜெபிக்க. முழங்காலில் நின்று முழு மனதுடனே விசுவாசம் உறுதியில் உண்மையாய் ஜெபிக்க. வருகை நாளதிலே உம்மோடன் சேர்ந்திடவே.
ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியா என்னை நிறைத்திடுவே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தை என்னில் தாருவே. உண்மையாகவே நமக்குள்ள இந்த ஒரு ஜெபாவி இருக்குமே, ஆனால் நீங்க கொஞ்சம் ஜஸ்ட் நீங்க கவனிச்சிடுங்க. நமக்குள்ள அந்த ஜெபத்தின் எண்ணம் உள்ளே இருக்குன்னா ஆபத்து வரும் பொழுது என்ன செய்வோம்? இயேசுவே என்று நாம் கூப்பிடுவோம். இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று அது ஒரு ஜெபம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுகிறேன், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய். ஆகவே இந்த நாட்டில் ஜெபத்தின் மகிமை எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலையிலும் நாம் மனோரமையாக இருக்கிறோம். சஞ்சலங்கள் வரும், ரோகங்கள் வரும், செழிப்பு வரும், ஆனால் ஜெபம் நம்மை காக்கும். இன்னொரு பாடலை கூட பாடி தேவனை ஜெப ஆவி ஊற்றுமையா, நான் ஜெபிக்க வேண்டும், அந்த ஆவி எனக்கு வேண்டும் என்று கேட்போம். ஆண்டவரே நீர் எனக்கு ஜெப ஆவியை தார். ஒரு ஜெபத்தோடு நாம் பாடுவோமா? இந்த ஜெப ஆவியை முழங்காலில் நின்று ஜெபித்த என்று சொல்லி பாடணும் பக்தர்கள். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஜெபத்தினுடைய ஒரு சிறப்பு மகிமை முழங்காலில் நின்று ஜெபிக்கிறதனுடைய ஜெபம் அது விசேஷித்ததாக இருக்கிறது. எப்படி வேண்டுமானாலும் ஜெபிக்கிறோம், உண்மைதான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முழங்காலில் நின்று ஜெபித்தார். இந்த சோதனை நேரங்களிலும் அந்த முழங்கால் ஜெபம் அது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்தி கொள்வோமே, ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நிற்க வைக்கும், நல்ல வெற்றிகளை தரும். ஆகவே உங்களுடைய வசதி ஆனாலும் நான் சொல்லுகிறேன், முழங்காலில் நின்று அதான் அந்த பக்தன் அந்த பாடலை எழுதுகிறேன். நாம் ஒரு பாடலை ஜெப ஆவி ஊற்றும் என்று இணைந்து பாடி தேவனோடு பேசுவோம். எனக்கு தாரும், இந்த புதிய மாதத்தில் எனக்கு தர வேண்டும் ஆண்டவரே, நான் உம்மோடு ஜெபித்து உம்முடைய மகிமையை காண வேண்டும் என்று உணர்ந்து பாடுவோமா? ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஜெபத்தோடு பாடுவோம், ஜெபத்தோடு பாடுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறைகள் இருக்குது. சாப்பிட்றதுக்கு சமணங்கால் போட்டு சாப்பிடுவோம், இல்லைன்னா டேபிளில் வச்சு சாப்பிடுவோம், நமக்கு வசதி போல. கொலைப்புறத்தில் போனால் அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, ஆனால் ஜெபத்துக்கும் ஒரு முறை இருக்குது அப்படின்றத நான் உணர்றேன். உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஓகே, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்க உணர்ந்து பாடி ஆண்டவர்கிட்ட கேட்பாண்டவரே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், என் நேரமோ நான் ஏறெடுக்கணும். உணர்ந்து அமேன். என் நேரமோ நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே.
திறப்பின் வாசலில் நிற்கணுமே, தேசத்துக்கா கதறணுமே, தேசத்துக்கா கதறணுமே, ஜெப ஆவி ஓட்டுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஓட்டுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, திறப்பின் வாசலே நிற்கணுமே, திறப்பின் வாசலே நிற்கணுமே, தேசத்துக்காய் கதறணுமே, தேசத்துக்காய் கதறணுமே, ஜெப ஆவி ஓட்டுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. எல்லாரும் முழங்காலிலே நின்று முழங்கால்கள் முழங்கணுமே, முழங்கால்கள் முழங்கணுமே, கண்கள் எல்லாம் குளமாகணும். அப்பா, கண்கள் எல்லாம் ஜெப ஆவி ஓட்டுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஓட்டுமையா, ரபலரகம ஷபலபரபலலிரரப, ஹல்லேலூயா, தானில் சுமக்யா, யந்தலதலரப ஷகமலதிரரப, ஆண்டவரே, ரபலபரபரப ஷகபப, gloryயான ஆண்டவரே, தானியேலை போல உலகை மறந்து சுயம் வெறுத்து, உலகை மறந்து சுயம் வெறுத்து, உம் பாதத்தில் கிடக்கணுமே, உம் பாதத்தில் கிடக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஆண்டவரே, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா.
அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவாரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். சொல்லுங்க. உயிரோடு நம்மை ஆண்டவர் ஒரு புதிய அனுபவத்தில் உயிரின் மகிமையை, ஜெபத்தின் மகிமையை தருவார். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுங்கள். உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. உரிமையா சொல்லுவோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். எல்லா விதமான கட்டுகளில் இருந்தும், எல்லா சோர்வுகளில் இருந்தும், பாவங்களிலும், அசுத்தங்களில் இருந்தும் அவருடைய ஆவி அனுப்பி அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவாறு உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாம் ஜெயிக்க கிருபை தருவார். பாதாளம் வென்றவாறு உம்மை ஆராதனை செய்கிறோம். இயேசுவே மரணத்தை ஜெயித்தவாறு எல்லா பாவத்தை ஜெயிக்க பலன் தருவார். இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எங்களுக்கு உம்முடைய மகிமையை நீ தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. நன்றி ஆண்டவரே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயிர்ப்பின் மகிமை இறங்கி வருகிறதற்காக ஒரு கிருபை. இனி நீ பாவம் செய்யாதே. இனி நீ போ என்னில் மகிழ்ந்து களிகூறு. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான பரிசுத்த சிந்தை நமக்குள் உண்டாக கடவது. ஆவியின் சிந்தை உண்டாக கடவது. ஆமென். ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவர், 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 சகல கட்டுகள் உயிர்ப்பிக்கிறவர். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. தொடர்ந்து இந்த ஆண்டில் தேவன் செய்த ஆண்டவர் கடந்த மாதமெல்லாம் செய்த நிலைமைகளை எல்லாம் நினைத்து நன்றி சொல்லி சகோதரர் தன்சிங் முன்பாக வந்து ஒப்பு கொடுத்து செவிக்கும்படி கேட்கிறேன். ஒரு சீஸ் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் சமாதானத்தின் தேவனும் மகிமையின் தேவனும் ஆகிய வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய எங்கள் கர்த்தராகிய இயேசுவை இந்த அருமையான வாக்குத்தத்த ஆராதனையில் கூட ஆண்டவரே நீர் வழிநடத்தி இந்த காலவெளி துதிக்க கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் கடந்த மாதங்களை நினைக்கிறோம் ஆண்டவரே. கடந்த மாதம் நடந்து வந்த ஒவ்வொரு பாதையிலும் மகிமையோட வல்லமையும் இருந்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. அதனுடைய சுகத்தோடு வெள்ளத்தோடு வழிநடத்தி நாளை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளிலும் அதனுடைய மேலாக உடைய மகிமை எங்களோடு இருந்து சமாதானத்தின் கூட இருந்து எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்க பலனை கொடுங்கப்பா. வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய மகிமையான வார்த்தை
என்ன எங்களுக்கு கிடைக்க போகிற வாக்கு ஆராதனை மூலமாக அந்த வார்த்தையை கொண்டு நாங்கள் சுமந்து சென்று அது உங்களுடைய மகிமைப்படுத்துகிற பிள்ளை எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும்படியாகும் உங்களுடைய ஊழியக்காரர் வார்த்தை மூலமாக எங்களை பலப்படுத்தும்படியாகும் எங்கள் ரட்சகர் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொண்டு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கடந்த வாரங்கள் எல்லாம் மாதமெல்லாம் காத்து இந்த 7வது மாதத்திற்கு 2 கரங்களை வைத்து கதிரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில் தேவ பிரசன்னம் நம்மை மூடி மறைட்டு அவருடைய அற்புத அதிசயங்கள் வேகத்தில் இருக்கிறதெல்லாம் நாம் சுதந்திரிக்க போகிறதற்காக கரங்களை தட்டி கதிரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் நமக்கு தரப்போகிறார். ஆமென் ஆமென். நாம் அப்படியே ஒரு சித்ரா ஒரு பாடலை பாடும் பொழுது காணிக்கை செலுத்தி நாம் அப்படியே அமர்ந்து விடலாம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் இன்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் இன்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் இன்றும் போதுமானவர். என் வாழ்வில் இன்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே நமக்குள்ள ஒரு பாரத்தோடு இந்த காணிக்கைக்காக செபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி 8 மணி நேரம் 12 மணி நேரம் பல மணி நேரம் உழைச்சி கிடைக்கிற வருமானம் தேவனுக்கு பிரியமுள்ளதாக குடும்பத்தில் செலவு செய்யறதுக்குரிய இது வரணும். இன்றைக்கி பணமெல்லாம் வீணாக போகுது. சிலருக்கு நிறைய வருதுன்றதுனால பல வழியில் அடிச்சிடுறாங்க. சிலருக்கு குறைவு வரும் பொழுது கூட இப்படி பல நெருக்கடியில் இந்த மாதிரி செய்கிற இந்த நிலையில் இந்த கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலும் அவருடைய வருமானங்களை காக்க வேண்டும். வீணான செலவுகளுக்கு வீணான இந்த உலக காரியங்களிலே காணப்படுகிறதற்கு போகாதபடி கர்த்தர் ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய 2 கரங்களை வைத்து இந்த புதிய மாதத்தில் ஒரு தாகத்தோடு ஜெபம் பண்ண. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்கு வர்ற வருமானம் வித்தியாசமாக பல வழியில் போகுது. எங்கள் கணவர் ஒரு வழியில் செலவு பண்ணுறாரு, எங்கள் பிள்ளைகள் ஒரு வழியில் செலவு பண்ணுறாங்க, எங்கள் மனைவி ஒரு வழியில் செலவு பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எப்படி ஆண்டவரே என்ற அந்த ஒரு வேதனை இந்த நேரத்தில் வைப்போம். ஆண்டவர் நம்முடைய செபத்தை கேட்கட்டும். ஆமாம் ஆண்டவரே, பல வழியில் போகிறது. ஏதாவது ஒரு வழியில் சூதாட்டத்தில் போகுது, பல விதமான போதைகளுக்கு அடிமையாகி போகுது, பல விதமான அசுத்த இன்னும் விபச்சார மோகங்களிலே போகுது, பல இடங்களிலே பணங்கள் விரணியமாய் போகிறது. நம்முடைய குடும்ப சில ஒரு பகுதியிலே மருத்துவமனைகளிலே போகிறது. ஆண்டவரே, எங்களுடைய வருமானங்கள் அப்படி போகாதபடி ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்போம். ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் வரணும், அதை தங்கணும். ஆண்டவரே, தங்க வேண்டும். ஆண்டவரே,
உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதனையோடு இந்த காலை நேரத்தில், இந்த புதிய மாதத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். சொல்லுங்கள் மன வருத்தத்தை சொல்லுங்கள். வருமானம் இல்லை, எங்களுக்கு கடன் வந்திருக்கு ஆண்டவரே, கடனாவது நிம்மதி இல்லை, பொருளெல்லாம் அடகு வைக்க வேண்டிய நிலை வருது. ஐயோ அப்பா பிதாவே, எங்கள் மத்தியில் இறங்கி வருகிறவரே, வருமானம் தங்க மாட்டேன்றது காரணம் அப்பா, ஏதாவது ஆண்டவரே ஆகானை போல ஏதாவது பொருள் எங்கள் வீட்டில் இருக்குதாப்பா, நாங்கள் ஏதாவது இச்சித்து எடுக்கிறோமா, எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றி போடுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த மாதம் ஆண்டவரே ஒரு பைசா கூட பற்றாக்குறை இல்லாதபடி ஆண்டவரே மீதமானதை எடுக்க தேவ பிரசன்னம் ஊற்றப்படட்டும். வீணான செலவுகளுக்கு போகிற ஆண்டவரே, மருத்துவமனைகளுக்கு மற்றும் போதைகளுக்கு அடிமையாக இன்னும் பல வழியிலே சொல்கிற தவறான வழிகளிலே செல்லாதபடி உம்முடைய ஆண்டவரே வருமானங்கள் பிள்ளைகள் பாதுகாத்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நீ மாற்றப் போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த சபையாராக நாங்கள் கூடி ஒரு மனமாய் செபிக்கிறோம். எங்கள் வேதனை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் அழைக்கிறேன். 7வது மாதத்தில் கர்த்தர் கொடுத்த பலத்துக்காக சுகத்துக்காக நன்றி. நாம் ஒரு குறிப்பாக எப்பொழுதுமே நம்முடைய வாக்குத்தத்தத்திலே லூக்கா 7:23 தான் அடிப்படையிலே வைத்து நாம் சந்தித்து வருகிறோம். இந்த நாளில் கூட முதலாவது ஏதாவது ஒரு வார்த்தை வேண்டுமே என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டுடைய சமூகத்திலே இடலடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இப்படியாக நாம் அந்த காரியங்களை எடுக்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் எடுக்கும் பொழுது, புக் ஆஃப் ஜெனிஸ் சாப்டர் 7 verse 1, அதில் பார்க்கும் பொழுது கர்த்தர் நோவாவை நோக்கி, தைரியமாக படிங்க, ஏன் பயப்படுறீங்க? ஆண்டவர் இந்த சந்ததியில், ஆண்டவர் அது சொல்லும் பொழுது உண்மையாகவே படிக்கிறதாருன்னா மைக்க பக்கத்தில் எடுத்து வச்சுடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் உன் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை காண வேண்டும், ஒரு பாக்கியவானாக காண வேண்டும். அந்த தேசத்திலே பார்க்கும் பொழுது நோவாவை ஆண்டவர் நீதிமானாக காண்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயமாக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் நம்மளை அப்படி மாற்றப் போகிறார்? அல்லேலூயா. அந்த செவாவி நமக்குள்ளே இருந்ததுன்னா, தேசத்தில் எல்லாரும் பாவத்தில் இருந்தாலும் ஆண்டவர் இந்த நோவா குடும்பத்தை தெரிந்து கொண்டது போல, அட்லீஸ்ட் நோவா நீதிமானாக இருந்ததுனால நோவா குடும்பத்தை முழுவதும் 8 பேரை காத்தார். அட்லீஸ்ட் ஒரு நபராகலும் நீதிமானாக இருக்கிறதுக்கு பிரயாசப்படணும். அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள உண்டாகிறதுக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஒரு தரிசனத்தோடு செயல்படுங்க. யாருமே அந்த தேசத்தில் நீதிமான் இல்லை. ஆனால் குடும்பத்தில் கூட அந்த நோவா ஒருவர் தான் நீதிமான் என்றுன்னு இல்லை, அவன் நிமித்தம் அவன் குடும்பம் பாதுகாக்கப்படுது. ஜோடான அந்த அசுத்தமானதையும் கூட ஒரு ஜோடை எடுத்து உள்ள பேழைக்குள்ளே வைக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த மாதம் அப்படியாக நம்மை நடத்த நம்மை அர்ப்பணிப்போம். நாம் அதற்காக செபிக்கும் பொழுது ஆண்டவர் எத்தனையோ அந்த நோவா பிரசங்கம் பண்ணுகிறார், ஆனால் யாருக்கும் கேட்க மனமில்லை. அவனை பரியாசம் பண்ணினார்கள். முடிவிலே தேவ கோபம் வந்து இறங்கினது. அந்த தேவ கோபம் வந்து நம்முடைய வீட்டிலேயோ நம்முடைய வாழ்க்கையிலே வந்து இறங்காதபடி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு உகந்த விதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாட்களில் கூட இடறுதான சில சம்பவங்களை 2 காரியத்தை முன்பாக வைக்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் இடர்கள் வருகிறதான சில காரியங்கள் சில நேரங்களிலே நமக்கு வரும். யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் எடுக்கும் பொழுது, இவைகளினாலே நம்முடைய குடும்பங்களில் இடரலும் பிரச்சனையும் போராட்டங்களும் உபத்திரவங்களும் வரும் என்பதை பார்க்கிறோம். இழப்புகள் இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மை நாசப்படுத்தி, இஸ்ரவேல் புத்திரரில் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராருடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான்.
ஆகையால் இஸ்ரவேல் புத்திரன் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. நல்லா தெரிந்து கொள்ளணும், நம்ம வீட்டில் சாபத்தீடான பொருள் இருக்குதுன்னா தூக்கி எரிஞ்சிடணும். அது நமக்கே தெரியாது. சில நேரங்களில் ஆண்டவர் இந்த மாதம் ஒரு ரொம்ப முக்கியமாக ஒரு எச்சரிப்பாக கொடுக்குறார். ஒரு நாள் ஒரு குடும்பத்துக்காக செபிக்கும் பொழுது அதை அவர்களோட சொல்லு, அவங்க வீட்டில் ஏதாவது சாபத்தீடான பொருள் இருக்குது, தூக்கி எரிய என்று ஆண்டவர் சொன்ன மாதிரி சொன்னார். ஆனால் நான் அவர்களோட சொல்கிறதற்கு எத்தனைப்பட்டேன். ஆனால் அது அன்றைக்கு விட்டு விட்டேன். பின்பு ஆனால் அது திருப்பி சொல்லவே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பங்களிலே எதில் ஒரு நித்திய சமாதானம் சந்தோஷம் இல்லை என்றால் குடும்பத்திலே நீங்கள் இந்த நல்ல தேவனுடைய பிள்ளைகள் கவனித்து பார்க்க வேண்டும். ஏதோ வெற்றிகள் தடையாக இருக்கிறது, உழைக்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள், ஆனால் வீட்டிலே ஒரு சமாதானமும் ஒரு நிம்மதியும் இல்லை என்று சொன்னால் ஏதோ சாபத்தீடான செயல்கள் இருக்கிறது. ஆனால் ஆகான் செய்த காரியம் என்ன என்பதை நீங்கள் பார்த்து, ஆகான் அந்த அந்நிய தேவனுடைய செயலை, அந்த காரியங்களை இச்சித்து எடுத்துக்கொண்டார். இப்படிப்பட்ட சில வேளை பிறருடைய பொருட்கள் ஏதோ ஒன்று நம்முடைய குடும்பத்தில் இப்பொழுது சில வேளை இருக்காது, அடகு வச்சுருப்போம், ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, ஏதோ எங்கள் இல்லத்தில் சம்திங் யாருடைய ஒரு பொருளை எங்கள் வீட்டில் கொடுத்துருப்பாங்க, நாங்கள் எங்கள் அப்பா அம்மா வாங்கியிருப்பாங்க, அதை எங்களுக்கு தெரியாது அப்படின்னு பிள்ளைகளும் அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு தெரியாதா இருக்கிறோம், அப்படிப்பட்ட காரியத்தினால கூட குடும்பங்களில் ஒரு வெற்றி கிடையாமல் இருக்கும். அதை எடுத்து நம்ம கையில் வீட்லேயும் இருக்கும், அல்லது அதை எடுத்து அடகு வச்சுருப்போம், அது அப்படியே அடகுல மூழ்கி போயிருக்கோம். அந்த சாபத்தை தீர்க்க கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் நம்மளை பாக்கியவானாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் தேவ சமூகத்தில் செபிக்கிற பிள்ளைகளாக தேவனுக்கு நன்மைக்காக காத்திருக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த நாளில் கூட இந்த வசனத்தை சொல்லி, என் ஜனங்களை, என் மக்களை நீயும் ஒரு எச்சரிப்பாக வெளிப்பட என்று. இப்பொழுது நமக்கு தெரியாது, என்னுடைய வீட்டில் என்னுடைய அப்பா ஏதாவது எடுத்து வைத்தாரா என்று எனக்கு தெரியாது, திருடி கொண்டு வந்த பொருட்களை வாங்கி வைத்திருக்கிறாரா என்று தெரியாது, ஆனால் அல்லது அந்நிய விக்கிரகங்கள் இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் நமக்கு தெரியாமலாம் இருக்கலாம், ஆனால் காதில் கேட்டிருப்போம். அப்படி கேட்காமல் இருந்திருந்தாலும் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் அப்படி இருந்தால் எங்களுடைய இல்லத்தை விட்டு எடுத்து போடும் என்று செபிக்க ஆயத்தமாக இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், ஜெபிங்க. கர்த்தர் அந்த சாபத்தீடான பொருளை அகற்றி இடரிலிருந்து ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம், வேகமாய் கடந்து போகலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு இந்த நாளிலே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அவருடைய சித்தம், என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்து. இந்த காரியத்தை, இப்பொழுது சொல்லுகிற காரியத்தை நீங்கள் காத்து கொண்டு இந்த கட்டளைகளை நீங்கள் பத்திரப்படுத்துவீர்கள், ஆனால் நிச்சயமாக இடல் வராது, குடும்பத்தில் ஆசீர்வாதம். இப்பொழுது எப்படி சொல்லுகிறது என்று தெரியல. தவறான வழியில் போகிறவர்கள், பணத்தை அந்நிய வழியில் செலவழிக்கிறவர்கள், போதைகளுக்கு அடிமையாக இருக்கிறவர்கள், இது செய்யாதீர்கள். உங்களுடைய சரீரத்துக்கு, உங்களுடைய ஆத்மாவுக்கு, உங்களுடைய ஆவிக்கு கேடு, குடும்பத்துக்கு அவமானம். நீதிமான் என்ற நிலையில் இருக்க முடியாது. ஆகவே இவைகளை விட்டு நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு நடப்பீர்களே, ஆனால் அது ஒரு சாபத்தீடான அந்த அதாவது மது, போதைகள், இவையெல்லாம் ஒரு சாபம்னு நினச்சிடுங்க. அது இருக்கிற வீட்டில் அதெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு ஒப்பு கொடுங்க. அதை காத்து இருந்தால் ஒரு நிச்சயமான ஒரு மகிமையை காண முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவ்விதமாக நான் பார்க்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். நல்லா கவனிக்கணும். நம்மளை ஒருத்தர் குற்றவாளின்னு தீர்க்காமல் இருக்க, மற்றவங்களை நம்ம சொல்லக்கூடாது. முதல்ல நம்முடைய குற்றங்களை நம்ம உணரணும். நீ தான் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் சில வேளை சிலர்கிட்ட ஒரு சின்ன தவறு இருக்கலாம், அந்த தவறை நம்ம பெருசாக சுட்டி காட்டிகிட்டே இருப்போம். இதுதான் சில நேரங்களில் இருக்கிற காரியங்கள். இதனால் அவங்க இன்னும் இடறி போகிறார்கள். இப்போ நானும் அதை ரொம்ப கவனிக்க வேண்டிய காரியம் இருக்குது. அதையே சுட்டி காட்டும்போது, ஆனால் நம்ம எதுக்குன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பு. சில வேளை உங்களுக்கும் அப்படி தான். ஆண்டவர் என்னுடைய கணவன் இப்படி போகிறாரு, என் பிள்ளை போகிறான்னு நம்ம சுட்டி காட்டுவோம். ஆனால் முதல்ல நம்ம எப்படி இருக்கிறோன்னு பார்க்கணும்ல. செபிக்கிறவங்களாக இருக்கிறோமா, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது குறை குற்றங்கள் இல்லையா என்று பார்த்து மற்றவங்களை குற்றவாளிகளாக தீர்க்கணும்.
அப்படி நம்ம சரியாக தேவ சமூகத்தில் செபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அதிலிருந்து விடுவிப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தில் வாக்கு கொடுக்கிறார். நாம் அதை பிடித்தவர்களாக செயல்படுவோம். தேவன் நம்மை நடத்துவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் இது உண்மை என்று சொன்னால் ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். ஆமேன். நிச்சயமாக இந்த மாதத்தில் ஒரு பெரிய வெற்றியை நம்ம காண போகிறோம். செபத்தினால ஒரு செவாவி நமக்குள்ளே வரும். அப்போ அந்த செவாவி நம் மூலமாக பரவும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் எவ்வளோ தேவ பிரசன்னம் இருக்குது, அது செயலாற்ற முடியல. அதான் பார்த்தேன், செவனமே என் வாழ்வில் செயலாக மாற செவாவி நமக்குள்ளே வந்ததுன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு தெரியுமா? கர்த்தர் ஓகே, நாம் பாக்கியமானவர், நம்ம ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிறார். நல்ல வாக்கு தத்தங்களை நமக்கு தந்து திடப்படுத்துகிறார். ஸோ இப்பொழுது இடரில் வருகிற காரியங்களை நான் பார்த்தோம். நம்முடைய பாக்கியமான ஆண்டவர் நம்மை விடாதபடி நீ சோர்ந்து போகாதே அப்படின்னு சில வாக்கு தத்தங்களை நமக்கு தருகிறார். நான் உங்களோடு இந்த காரியங்களை செய்வேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் உறுதியாக இருங்க, என்னிடத்தில் நிலைத்திருங்க, பரிசுத்தமாக இருங்க, நோவாவின் குடும்பத்தை போல உங்களை காப்பேன், உங்கள் மூலமாய் பல ஜாதிகளை வாழ வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது அங்கே நான் பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக, நீ சுதந்தரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காயிஷியர், எமோரியர், கானானியர், பெருசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்துவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜாதிகளை ஆண்டவர் துரத்துவார். நீ நம்ம ஜெபம் பண்ணினா அந்த 7 ஜாதிகளையும் ஆண்டவர் துரத்தி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் உங்களை சேர்ப்பேன்னு சொன்ன ஆண்டவர் நம்ம கொண்டு போய் சேர்ப்பார். நிச்சயமாக விசுவாசத்தோடு வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாற மாட்டார். ஆனால் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நாம் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும்போது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். பாவங்களை அறிக்கையிடுங்கள். நமக்கு தெரியாது நம்ம பாவி என்று சொல்லி, நம்ம குற்றவாளி என்று தெரியாது, பிறர் நம்மை குற்றப்படுத்துகிற விதமாக இருக்கிறதா என்பதெல்லாம் பார்த்து நம்மை நாமே தேவ சமூகத்தில் ஒரு செபிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக இருப்போம். என்றால் கர்த்தர் இந்த வாக்கு தத்துவத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறேன். நம்மை பாக்கியமாய் வைக்கிறது தான் அவருடைய நோக்கம். விசுவாசிக்கிறீங்க? 3 ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வார்த்தையின்படி இந்த நாளில் இந்த வேண்டுதலை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். 7 ஜாதிகள் என்று சொல்லும் பொழுது யாவருக்கு தெரியும் ஆவிக்குரிய அர்த்தம். அந்த 7 ஜாதிகளுடைய ஆவிக்குரிய அர்த்தம் உங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ கானானியர், எபூசியர், கிர்காயிஷியனுடன் நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த 7 ஜாதிகளுடைய இது என்னென்னு சொன்னால், அது எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், ஏத்தியர் என்றால் பயப்படுகிறவர்கள், நமக்குள்ளே இருக்கிற பயத்தை மாற்றுவார். கிர்காயிஷியர் என்றால் சேற்றில் கிடக்கிறவர்கள், இன்னும் விசுவாசி ஞானசன எடுத்தாச்சு எல்லாம் பண்ணு, இன்னும் பண்ணி போல் சேத்தில் கிடக்கிறோம் போதைகளுக்கு அடிமையாகி. அப்படி இதிலிருந்து ஆண்டவர் மீட்பார். 3வது எமோரியர், கசப்புள்ளவர்கள், மாறாவின் அனுபவம். அதாவது கொஞ்சம் கசப்பு இருந்தால் போதும், ஆனால் கபடு இல்லாத புறாவின் இருதயம் வேணும். அந்த கசப்பின் இருதயத்தை எல்லாவற்றையும் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவேன். அவன் நல்லா இருக்கிற, இவன் நல்லா இருக்கிற, பற்றியா நீ அப்படி அந்த கசப்பை ஆண்டவர் மாற்றுவேன். கானானியர், எதிர்த்து நிற்கிறவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், ஏங்க இதை செய்யாதீங்க, ஏம்மா இது போவாத, இது தப்புமா, நீ வாலிப பிள்ளை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எதிர்த்து நிற்கிறதெல்லாம் ஆண்டவர் அழித்து சேர்த்து தருவார். ஓகே. பெர்சியர், அனலுமின்றி குளிருமின்றி வாழ்கிற வாழ்க்கை. என்ன கிறிஸ்தவனா? நீ கிறிஸ்தவளாக்கா? நீ கிறிஸ்தவனாயா? ஆமாம், கிறிஸ்தவன்னா இப்படி பண்ணுற அக்கா, நீ கிறிஸ்தவன்ற, நீ நாள் பார்க்குற, குறி பார்க்குற, நீ இப்படி போகிற, இந்த தப்பு பண்ணுற, அவங்க கூட பேசிட்டு உங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறார் இல்லையா, என்ன நீ இப்படி நிற்கிற? ஐயே, ஒன்றும் இல்லை. ஒரு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, அனலும் இல்லை, குளிரும் இல்லை, ஒரு ஆவியின் அனுபவம் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா இன்னும் ஃபார்மாலிட்டிக்கு ஏதோ ஒன்று வாழ்க்கை. எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். ஏவியர் என்றால் தீமை செய்கிறவர்கள், யாருக்காவது ஏதாவது புளிப்பு, வாய்க்கள் புளிப்பு, யாருக்காவது எதாவது செய்யணும், தானும் கெட்டு போகிறது பிறரையும் கட்டு, ஏதாவது ஒன்று செஞ்சு அவங்கள அழிச்சிடணும். ஜீவியத்தில் தீமை செஞ்சிட்டே இருக்கணும், நன்மை செய்கிற எண்ணம் இல்லை. ஓகே. கடைசியில் எபூசியர், மிதிக்கப்பட்டவர்கள். அப்படின்னா குருடை, சப்பானி, ஒன்றுக்கு லாய்க்கு இல்லை, 10 பைசைக்கு பிறகு இல்லை. ஆம்பளையாக தான் குடும்பத்தில் இருப்பான், நல்ல சம்பாதிக்கிறவன் இருப்பான், அந்த சம்பாதனை 10 பைசைக்கு பிரயோஜனம் இருக்காது, எல்லாத்தையும் முத்து துண்டே இருப்பாங்க. குருடை, சப்பானி.
ஒரு விசுவாசம் இருக்கா, நம்பிக்கை இருக்கா, எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். அதுக்கு நாம் ஜெபம் பண்ணினா கர்த்தர் செய்வார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். ஆண்டவர் நிச்சயமாக அதற்கு நான் ஐயோ வாக்குத்தத்தம் தண்ணி பண்ணிட்டாரு, அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும், நீ சும்மா இருந்த முடியாது. அருமையானது ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, நோவாவின் குடும்பத்தை போல நீதிமானாக இருந்து தேவ சமூகத்தில் நீ ஜெபம் பண்ணும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்க மீறி 7 பேரை காத்தது போல அந்த குடும்பத்தில் கர்த்தர் அனைவரையும் காத்து வழி நடத்துவாராக. தேங்க்யூ. கர்த்தர் செய்வார். யாத்ராகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் எடுப்போம். சொல்லும் பொழுதே நீங்கள் நேர போயிடுங்க, அந்த 7க்கே போயிடுங்க. கர்த்தர் மோசையை நோக்கி, பார், உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாக யாரும் உன்னை தீர்க்கதரிசியாக இருப்பான் சொல்கிறார். உன்னை நான் பார்வோனுக்கு நான் உன்னை தேவனாக்கினேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுப்பார். நீ பார்வோனுக்கு முன்பாக, ராஜாக்களுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை கொண்டு போய் நிறுத்துவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அது எப்படி? தேவ கிருபை, தேவ பிரசன்னம், தேவ வரங்கள். ஏன்னா அது இன்னும் நம்ம செபிக்க வளரும். கர்த்தர் அந்த கிருபை தரும். எனக்கு சில வேளை நல்ல கிருபையெல்லாம் சிலருக்கு இருக்குது, ஆனால் அது செயலாற்றலை, அது செயல்பட முடியல. பாடிட்டே இருப்போம், குழப்பம். இப்போ ஆண்டவர் பல இடங்களில் கொண்டு போனோம். எனக்கு பிள்ளை, அருமையான பிள்ளை சித்ரா இருக்கனால நான் சற்று உணர்றேன். சூப்பர் வாய்ஸ் இருக்குது, நல்ல காரியங்கள் இருக்குது, உண்மையாகவே உணர்றேன். ஆனால் நேற்றுக்கு ஆராதனையில் ஒரு பாடலை பாடிச்சு, சும்மா அனாயிண்டிங் இருந்தது. இந்த அனாயிண்டிங்கை கர்த்தர் சிறப்பாக்குவார், அநேக இடத்துல கொண்டு நிறுத்துவார். ஆனால் வாழ்க்கையில் செவாவி இருக்கணும், தூய்மை இருக்கணும், தேவனுக்கு பிரியமானவங்களாக செஞ்சாங்கன்னா கர்த்தர் அவளை எடுத்து அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்துவார். பிரைஸ்லார். இந்த வார்த்தையின்படி தான் கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்க. ஐ வாண்ட் திஸ், இதை தான் நான் விரும்புகிறோம். உங்களுடைய பிள்ளைகள் இல்லை, நம்ம எங்கேயோ போய் பண்ணியை போல் சேத்துல போய் கிடக்கிறோம். எதுக்கு எங்கே இருக்கிறீங்க? நான் வாட் அபவுட் வேர் ஆர் யூ? ஓ வாட் ஐ எம் சேயிங் நவ் சொல்ல முடியாத நிலை. கர்த்தர் நம்ம பயன்படுத்த போகிறார். மோசேயை பார்வோனிடத்தில், மோசே பூமி எங்கு சாந்த குணமுள்ளவனாக இருந்தான், உண்மை உள்ளவனாக இருந்தான். கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். உலகத்தில் இருக்கிற அநித்தியமான பாவ கிரியைகளை வெறுத்தான். அநித்தியமான சாப்பாடு, பார்வோனுடைய அரண்மனையில் வாழுகிற சொகுசை வெறுத்தான். இன்றைக்கி நாம் அப்படி செயல்பட வேண்டும். கர்த்தர் பார்வோனிடத்தில் கொண்டு நிறுத்துவார். கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். கர்த்தர் இது செய்ய போகிறார். ஜெபம், ஜெபிப்போம், தேவன் அதை செய்வார். அடுத்து 3ஆவதாக இன்னொரு காரியத்தை நாம் இப்படி இடராமல் இருக்கும் பொழுது நாம் கர்த்தர் நமக்கு செய்கிற தானியேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதே தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படியெல்லாம் கண்டு அந்த தானியேலை போய் நின்று சொப்பனங்களை காண வைக்கிறார், தரிசனங்களை கண்டு அறிவிக்கிறார், வெளிப்படுத்துகிறதற்கு இந்த மகிமை. பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாசாரின் முதல் வருஷத்தில் தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கை மேல் தலையின் தோன்றின தரிசனங்களை கண்டார். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். எனக்கு 2-3 நாளாக, கடந்த 3-4 நாளாக நிறைய ஒரே நிம்மதியே இல்லை. சரீர பலவீனம். அதை நான் சிந்திக்கிறேன். அநேக வீடுகளெல்லாம் பார்க்குறேன். வீடுகள் அங்கங்கே கட்டி வைக்கப்பட்டு இப்போ தான் நான் உணர்றேன். சில வீடுகள் இடிந்து கிடக்கிறது, கூரையை இடிந்து இப்படியெல்லாம் பல வீடுகளெல்லாம் பார்த்தேன். அதுக்கேற்ற போல் பார்த்தா அருமையான பிள்ளையுடைய தந்தை மறித்ததை பார்க்கும்பொழுது இப்பொழுது நான் சிந்திக்கிறேன். கர்த்தர் இன்னும் தேவனோடு நெருங்கும் பொழுது இதை விட மேலான தரிசனங்களை கர்த்தர் நமக்கு தருவார், விவரிக்க கர்த்தர் உதவி செய்வார். இப்பொழுது சிந்திக்கிறேன், சில பரிசுத்தவான்கள் அந்த அறைக்குள்ளே இருக்கிறதை பார்க்க முடிந்தது. பல அறைகள் கட்டப்பட்டிருந்தது, சில அறைகள் இடிந்து கிடக்கிறதை பார்த்தேன். பெரிய கூட்டம், பெரிய கூட்டம், ஒரு பெரிய திரளான கூட்டம். அதில் நான் உலாவி கொண்டு சுற்றி வருகிறேன். அந்த இடங்களிலெல்லாம் ஓடி ஓடி வருகிறேன். எல்லாவற்றையும் பார்க்க முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இப்பொழுது நான் சிந்திக்கிறேன். கர்த்தர் தானியேலை போல, தானியேல் 3 வேளை செபித்தான். அந்த ஒரு செபாவி நமக்குள்ளே வேணும். இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. இந்த வாக்குத்தத்தம் இதெல்லாம் நடக்காது. செபம், கர்த்தர் அதை மாற்றுவார். நான் செபிப்பேன், இந்த மகிமையை காண்பேன்றவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். கரங்களை வைத்து ஆமேன். கர்த்தர் செய்வார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற ஒரு காரியம். 2 நாளாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதுக்கு முன்பாக சங்கீதம் 7ஆம் சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படி நம்மை விண்ணப்பம் பண்ண வேண்டும். 7. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். இது ஜெபம். நாம் அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் துன்பப்படுத்துகிறவர்கள் மத்தியில் விலக்கி காப்பார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது
கடந்த மாதங்களிலே 6ஆம் அதிகாரத்தை நான் வாசித்து கொண்டே இருந்தோம். இந்த நாளிலும் அதை விசுவாசத்தோடு தொடர்ந்து பற்றி கொள்ளுங்கள். இந்த ஆலயத்திலே கர்த்தர் செய்வார். 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு. அல்லேலூயா. நம்ம ஒரு சிறு கூட்டம் வந்திருந்து இது மாதிரி செஞ்சோன்னா கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்போம். தேவ மகிமையை காண போகிறோம். கண்களை மூடுவோம், செபிப்போம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு தீர்மானம் எடுப்போமா ஆண்டவரே, ஒரு தீர்மானம் எடுப்போமா. செபிக்கும் உனக்கு பதிலுண்டு, ஜெபிக்கும் உனக்கு பதிலுண்டு. ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. ஜெபிக்கும் உனக்கு பதில் உண்டு. பதறாதே, கலங்காதே, விசுவாசித்தீரு. பதறாதே, கலங்காதே, விசுவாசித்தீரு. ஆண்டவர் செய்வார். ஆண்டவரே, இப்பொழுது சொன்ன காரியங்களில் எல்லாம் நாம் இருந்து செபித்து இந்த மகிமையை நான் பிரவேசிக்க போகிறேன், பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்ற கரங்களை வைத்து நாம் செபிப்போம், சேர்ந்து செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் உணர்ந்தவர்களாக தொடர்ந்து உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படி செபிக்கிறோம். ஆண்டவர், நாங்கள் விசுவாசிக்கிறோம், பற்றி கொள்ளுகிறோம். எங்களுடைய குடும்பம் நீதிமான் என்று எங்கள் மூலமாய் எங்களுடைய சபையில் ஆண்டவர், எங்கள் தேசத்தில் உம்முடைய மகிமை இறங்கி வரும்படி ஒப்பு கொடுக்கிறோம். காத்து கொள்ளும் ஆண்டவரே, பலப்படுத்தும், தேவ மகிமையினாலே நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நியாயக்கும் என்பது சதா காலம் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் வந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருந்து நம்மை நடத்துவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே அவருடைய, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். யாவருக்கும் இயேசு ஆமென். செபஸ்டியன் அண்ணனை பாரு, அண்ணன்